இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கார்லிக் பிரெட். அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுலில் நல்லா லேஸ் சூடு இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்துக்கலாம். கையை உள்ளே வச்சோன்னா பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு ஈஸ்ட், ட்ரை ஈஸ்ட் தான் இன்றைக்கி நான் சேர்க்குறேன். இது நல்லா ஆக்டிவேட் ஆகணும். ரொம்ப தண்ணி சூடாக இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். பாருங்கள், 10 நிமிஷத்துலேயே நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை கப் அளவு மைதா சேர்க்குறேன். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்க்கலாம். இப்போது இது கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். இது ஒன்றும் இல்லைங்க, காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 வெள்ளைப்பூடை தோல் எடுத்துகிட்டு சீச்சு வச்சுருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சீச்சிட்டு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், எல்லா மாவோடையும் நல்லா கலக்கணும். இப்போ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசையணும். இந்த அளவுக்கு கையில் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி பிசையணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ப்ரெட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சோன்னா நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் மாவு வரும். எந்த அளவுக்கு நாம் அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ரெட்டு சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒட்டாமல் வருது மாவு. இப்போ இதை எல்லாத்தையும் பால் மாதிரி உருட்டி 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி டக்கின் பண்ணிக்கோங்க. டக்கின் பண்ணி ஒரு பால் ஷேப்புக்கு உருட்டி இது மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இது 1 மணி நேரத்துக்கு நல்லா வார்மான பிளேஸில் வச்சிடலாம். மாவு காயக்கூடாதுன்றதுக்காக தான் மேலே எண்ணெய் தேய்க்கிறோம். இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுறலாம். இந்த மாவு ஊறுற கேப்பில் நம்ம உள்ள ப்ரெட்டுக்குள்ளே ஃபில் பண்ணுற ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு 50 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இதை நல்லா உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 5 பூண்டை தோல் எடுத்துட்டு சீச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லியை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இங்கே ஒரு அரை ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ப்ரெட்டுக்கு ஃபில்லிங்காக வைக்க போகிறோம். இப்போ இது இருக்கட்டும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. பாருங்கள், நம்ம வச்சதை விட டபுள் த அமௌண்ட் வந்திருக்கு. இப்போ இதை மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முன்னால் நம்ம வைக்கும்போது கையில் ஒட்டுச்சு, பாருங்கள் இப்போ ஒட்டாமல் வருது. ஊறினதுனால நம்மளுக்கு நல்லா உப்பியும் வந்திருக்கு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இப்போது நம்மளோட மாவை ஒர்க் ஸ்பேஸ்க்கு மாற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கை விடாமல் பிசைஞ்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக ஸ்டிக்கியாக தான் இருக்குது. இப்போ உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ரொம்பையும் ஒல்லியாகவும் உருட்டிடக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கனமாகவும் உருட்டிடக்கூடாது. மீடியம் சைஸில் உருட்டிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பாக உருட்டிக்கோங்க.
ஈஸியாக வரும். ஏன்னா நம்ம மைதா மாவு தான் சேர்த்துருக்கோம். பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்லிங்கை உள்ளே வச்சிடலாம். மேலே எதுவும் மாவு இருந்தால் அதை எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபில்லிங்கை சென்டரில் வச்சிடலாம். ஒரு ஹாஃப்க்கு மட்டும், சர்க்கிளோட ஒரு ஹாஃப்க்கு மட்டும் வைங்க. அவுட்டர் லேயரை வந்து ஃபில் பண்ணாமல் நடுவில் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது ஃபில்லிங் வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு ஒழுங்காக க்ளோஸ் ஆகாது. இதுக்கு மேலேயே கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது ஹோம்மேட் சீஸ் தான், வீட்டிலையே பண்ணது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவு சேர்க்குறேன். ஆட் பண்ணியாச்சு. இது மேலேயே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ இதை சீல் பண்ணிக்கலாம். சீல் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம இந்த ரவுண்டை சுற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அப்போனா தான் நம்மளுக்கு ஒழுங்காக சீல் ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி. நம்மளுக்கு ஒட்டும் போது உள்ளே இருக்க ஃபில்லிங்ஸ் எதுவும் வெளில வராது. எல்லா பக்கமும் தண்ணியை விட்டுட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இழுத்திங்கனாவே நல்லா வரும். ஈக்குவலாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம மீதி இருக்க ஃபில்லிங்கையும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு மேலே அவுட்டரில் நல்லா கோல்டன் கலரில் வரும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதில் கட் மார்க்ஸ் போட்டுக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. லைட்டாக கட் மார்க்ஸ் தெரிகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்மளுக்கு வெந்து வரும்போது லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ள ஃபில்லிங் வந்து வெளியில் வந்துடக்கூடாது. லைட்டாக தான் கட் பண்ணணும். அழுத்தி கட் பண்ணிட்டோன்னா உள்ளே இருக்க ஃபில்லிங் எல்லாம் வெளில வந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக மார்க்ஸ் தெரிகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக தான் கட் பண்ணுறேன். இப்போ இந்த பிளேட்டில் தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். அந்த பிளேட்டில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ அதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் தூக்கி நம்மளோட பிளேட்டை வச்சுக்கலாம். நம்மளோட ப்ரெட்டு கார்னர்ஸ் எல்லாம் நம்மளோட கடாயோடு ஒட்டுது. அதனால் கார்னர்ஸை லைட்டாக பெண்ட் பண்ணி விட்றேன். பாருங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணும்போது லைட்டாக ப்ரெட்டோட கார்னர்ஸ் வந்து ஒட்டிகிட்ருக்கு. அதனால் பெண்ட் பண்ணி விட்ருக்கேன். பாருங்கள் இப்போ இதை பாருங்கள் இதை கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். திறக்கும் போதே நம்மளுக்கு கார்லிக் ஸ்மெல் நல்லா வருங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை நல்லா ஆறணும். ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் இதில் கட் மார்க்ஸ் போட்டிருக்கோம்ல அதுக்கு மேலேயே கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆற விட்டுட்டிங்கன்னா கட் பண்ண முடியாது. லைட்டாக சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக நைஃப் உள்ளே இறங்குதுன்னு பாருங்கள். கட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளோட கார்லிக் பிரெட் ரெடி. கட் பண்ணும்போதே பாதி காலி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.